முத்துக்கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் கிரேட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸாக ஒரே பிரியாணி வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃபேன்ஸுமே இருக்காங்க. பிரியாணி எங்கே நல்லா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா கிரேட் ஹோட்டல் சொல்கிறாங்க. இங்கே வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ஸ்பெஷலிஸ்ட் நம்மக்கிட்ட. கிரேட்ன்றது இங்கே ஒரு பிராண்டு. 37 இயர்ஸாக ஒரு ஷாப் ரன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். அதுவும் அதே டேஸ்ட்டில் அந்த டேஸ்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேலூர் நமதே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சீனு பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு தரமான சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடணுமா? அது ஒரு 37 இயர்ஸாக ஒரு சின்ன கடையில் ஆரம்பிச்சு டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் கிரேட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸாக ஒரே பிரியாணி வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃபேன்ஸுமே இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நம்மளும் இங்கே வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உள்ள போயிட்டு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. என் பேர் நஸ்ரு. எங்கள் அப்பாவோட கடை தான் இது. எங்கள் அப்பா 37 இயர்ஸாக வச்சுட்டு இருக்கிறாரு இந்த கடை. இங்கே வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ஸ்பெஷலிஸ்ட் நம்மக்கிட்ட. ராணிப்பேட்டையில் முத்துக்கடை, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் முத்துக்கடை ஜங்ஷனில் நம்ம கடை இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கடை. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம. நீங்கள் இங்கே யார் கேட்டாலும் சொல்கிறாங்க பிரியாணி எங்கே நல்லா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா கிரேட் ஹோட்டல் சொல்கிறாங்க. நான் வந்து கிராஜுவேஷன் பண்ணியிருக்கேன். நான் கம்ப்ளீட்டடு. எங்கள் அப்பா கூடயே கடை சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எங்கள் அப்பா கூட இருந்தேன் கடை. என் பேர் மாலிக்குங்க. எப்போவுமே நம்மளுக்கு வந்து 2 மணிக்கெலாம் காலி ஆகிடும். எங்கள் தொழிலே தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம அதுதான் தொழில் தான் நமக்கு. அது சொந்தமாக நம்மளே வச்சுருக்கோம். நம்மளே மாஸ்டரு கூட பசங்க கூட இருக்கிறாங்க. அவங்களும் செய்வாங்க வேலையெல்லாம். 7 பேர் இருக்காங்க பசங்க வேலை செய்ய கூட. நம்ம பசங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. 9 பேர் இருக்காங்க எல்லாம் மொத்தம். 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுங்க. 3 மணிக்கு உள்ளாகிடும். 2, 2:30 நம்ம 2 போவோம். பட்டன் சிக்கன் எல்லாம் எப்போவுமே நான் எல்லா கம்பெனியும் கொடுக்குறேன். எல்லா ஆஃபீஸுங்கெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் நம்ம சப்ளை பண்ணுவோம். எல்லா ஊர்லேருந்து வராங்க. வெளியூர்லேருந்து கூட வராங்க. நிறைய பேர் வராங்க. ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துட்டாங்க. பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லா இருக்குது. நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்க்காம என்னுடைய ஆர்வம் தாங்கலை. ஏன்னா 37 இயர்ஸாக ஒரு ஷாப் ரன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். அதுவும் அதே டேஸ்ட்டில் அந்த டேஸ்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெக் பீஸ். சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டெண்டரியாக இருக்குது. நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரிதா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். சிக்கன் வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டோம், ரைஸோட சாப்பிட்டோம். ஃபேன்டாஸ்டிக்னே சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் மட்டுமே இல்லாமல் மட்டன் கூட இருக்குது. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் வைஸுமே ரொம்ப கம்மி தான். அவங்க சில வருஷமாக ப்ரைஸை வந்து மாற்றாமலே இருக்காங்க. அதே ப்ரைஸில் தான். ஹாய், என் பேர் ஆல்வின். இந்த வருஷம் வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு 17 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். நல்லாயிருக்கும் பிரியாணி. சிக்கனும் சரி, மட்டனும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே ஓகே தான். நார்மல் ப்ரைஸ் தான். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய கடை இருக்குது. பட் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இங்கே கிரேட்ன்றது இங்கே ஒரு பிராண்டு. முத்துக்கடையில் நல்லாயிருக்கும். ஓகே, அதுதான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேறு லெவலான பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலே இருக்குது ஹோட்டல் கிரேட். எத்தாப்லே தெரியும். அங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலூர் நமதே சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.